ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கீழே இயங்குகிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறையில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டம், அதுலேயும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தாசில்தார், வில்லேஜ் ஆஃபீஸர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த 3 பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தருக்கு நான் இன்கம் சர்டிஃபிகேட் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் இருக்கிற வடிவீஸ்வரம் வில்லேஜ், அப்படி அவங்களுக்கு அப்ளை பண்ணும்போது இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஆர்ஐ, வில்லேஜ் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட்டு தாசில்தார், அப்புறம் தாசில்தார்னு சொல்லிட்டு 4 பேர் கொண்ட ஆஃபீஸர்ஸ் சைன் பண்ணி டிஜிட்டலைஸ்டாக சைன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை அப்ரூவல் பண்ணி சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சு. அதே நபருக்கு அதே போல் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணோம், சேம் டேட்டில் தான். ஸோ சேம் டேட்டில் அப்ளை பண்ண இன்கம் சர்டிஃபிகேட்டு வந்துருச்சு. சேம் டேட்டில் அப்ளை பண்ண அதே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் அரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வேறு வில்லேஜுக்கு கீழே வருமா அப்படின்னா போல் இது யார் பண்ணியிருக்கா? தாசில்தார். அப்போது முந்தின சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ண தெரிஞ்ச அந்த தாசில்தாருக்கு அப்போ அது வேறு வில்லேஜில் உள்ள ஆள் அப்படிங்கிறது தெரியலையா? ஒன்று. இந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் அவர் ஏன் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலை. கவனக்குறைவா இல்லை அசால்ட்டான வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலையாக என்னன்னு தெரில. ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. முறையான காரணம் நீங்கள் சொன்னது இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருந்தா ஓகே, அது ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு நம்மளும் எடுத்துக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு நியாயம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு நியாயமா? என்னது நடக்குதுங்க? பாவம், இதுக்கு முன்னாடி நிறைய சர்டிஃபிகேட் இப்படி நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுறீங்க. அவங்க 1000 வேலையை விட்டுட்டு கம்ப்யூட்டர் சென்டர் அலையணுமா? அவங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது அந்த வில்லேஜ் ஆஃபீஸர் ரீசப்மிட் ஆப்ஷனுங்கிற ஒன்று எனேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது இந்த சர்டிஃபிகேட்டில் எனக்கு போதுமான தெளிவில்லை, இதை ரீசப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணாமலே அதே அப்ளிகேஷன்லேயே ரீசப்மிட் அப்படிங்கிற போல் கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது போல் ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தாங்க. நீங்கள்லாம் படித்தவங்க தானே, நீங்கள் ஏன் அதை எனேபிள் பண்ண மாட்டேங்கிறீங்க தான் என்னோட ஒரு கேள்வி. 60 ரூபா மேட்ரு கிடையாது. அந்த கஸ்டமர் அவரோட நேரத்தை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ண போது நீங்கள் இதை அசால்ட்டாக ரிஜெக்ட் பண்ணி விட்றீங்க. அது அவருக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல். ஏதோ ஒரு அவசரத்தில் அவர் அப்ளை பண்ணுறாரு, அந்த ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு அந்த இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படுது. மேபி ஸ்காலர்ஷிப்பு இல்லை அட்மிஷன் ப்ராசஸுக்கு இல்லை ஏதோ ஒரு வகைக்கு அவருக்கு தேவைப்படுது. நீங்கள் அவரோட சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் இஷ்டத்துக்கு சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணுறீங்க. இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரில. இது அந்தந்த நிர்வாகிகள் சார்ந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இதை கவனத்தில் எடுத்துக்கணும். இது போல் தவறுகள் மேலும் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். அதே நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன நம்பி வர்ற கஸ்டமர்ஸுக்கு நான் அவங்க கூட நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில் தான் இந்த வீடியோ போடுறேன். இதே போல் இதுக்கு முன்னாடி நிறைய ரிப்பீட்டட் வேலை இதே போல் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை கவனத்தில் கொண்டு வரதுக்காக தான் இந்த வீடியோவும் கூட. அண்ட் இன்னும் ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்னது அது ஓகே, அது ஒரு பிரச்சனை, அதோட முடிஞ்சு. அடுத்து 2வது ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நபருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம். நார்மலாக ஒரு சர்டிஃபிகேட், அதாவது இன்கம்னாலும் சரி, நேட்டிவிட்டினாலும் சரி, கம்யூனிட்டினாலும் சரி பார்த்தீங்கன்னா முறையாக ஃபஸ்ட்டு அந்த ஊரில் இருக்க வில்லேஜ் ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ணுவார், 2வது ஆர்ஐ அப்ரூவ் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் தாசில்தாருக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் டைரெக்டாகவே தாசில்தாருக்கு போயிடுச்சு. இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு புரியலை. இல்லை மேபி உங்கள் டேட்டா பேஸில் தான் தவறு இருக்குன்னா அந்த டேட்டா பேஸை சரி பண்ணுங்கள். அதாவது இணையதளத்தில் தான் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுங்கள். இல்லை அது எப்படி ஒரு ஏரியாவுக்கு வில்லேஜ் ஆஃபீஸர் பார்க்காம ஆர்ஐ பார்க்காம டைரெக்டாக தாசில்தாருக்கு போகும்? ஸோ இதில் யார் மேலே தப்பு? இதிலே உங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மேலே தான் தப்பு. நீங்கள் பாட்டுக்கு அதில் அந்த கஸ்டமருக்கு ஒரு 60 ரூபா வேஸ்ட்டு. ரூபா இங்கே மேட்ரு கிடையாது. அவங்களோட அலைச்சல், மன நிம்மதி, வேலையை விட்டுட்டு வர்ற அந்த நேரம். நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். இதை அந்தந்த ஏரியாவில் இருக்க கலெக்டர், மாவட்ட ஆட்சியாளரும் சரி, அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டும் சரி, இதை கவனத்தில் எடுத்து மேல் இதே போல் தப்பு நடக்காத மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவும் கூட. உங்களுக்கு நடந்த அநீதி, உங்களுக்கு நடந்த மன உளைச்சல், இதுக்கெல்லாம் நீங்கள் தான் அவங்கள கேள்வி கேட்கணும். உங்கள் சார்பாக இருந்து நான் எப்போவுமே கேட்க முடியுமான்னு கேட்டால் ஓகே, என்னால் இப்போ என் நண்பருங்கிறனால அவர் என்கிட்ட சொன்னார், இதை என்ன ப்ரோ இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டனால நான் போடுறேன். எப்படி அந்த பிரச்சனை எனக்கு மட்டும் நடந்ததில்லை, இன்னும் நிறைய பேருக்கு இதே மாதிரி நடந்திருக்கும். எப்படி வெளியே சொல்லுன்னு தெரியாமல் கூட நிறைய பேர் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கும் நடந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சம்மந்தப்பட்டவங்க கண்ணில் படுறது வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.